உங்கள் வீட்டை ஒரு அரண்மனை போல மாற்ற வேண்டுமா? அவ்வாறாயின் இப்போதே விரையுங்கள் ரிஃப்னா செரமிக். கண்களை கவரும் உயர்தர மாபிள்கள் மற்றும் விதவிதமான டிசைன்களில் டைல்ஸ்கள் என ரகங்கள் பல. மேலும் உங்கள் குடியலறையை அழகாக்க நவீன ரக சானிட்டரி வயர் பொருட்கள், உயர்தர பாத் ஃபிட்டிங்ஸ் ஐட்டம் மற்றும் பலமான சிக் வகைகள் என அனைத்தும் ஒரே கூரையின் கீழ் பெற்றுக் கொள்வதோடு மட்டுமல்லாமல் அனைத்து விதமான ஹார்ட்வேர் பொருட்களையும் நியாயமான விலையில் பெற்றுக்கொள்ள இன்றே விரையுங்கள் ரிஃப்னா செரமிக். இலக்கம் 349 பதுல்ல வீதி, வெளிவட. புனித ரமலானை முன்னிட்டு டிஎன்எஸ் மீடியா மற்றும் டிஎன்எஸ் உலமாக்கல் ஒன்றியம் இணைந்து நடத்தும் ஷஹ்ருல் குர்ஆன் மார்க்க நிகழ்வு மற்றும் போட்டி நிகழ்ச்சி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது இப்னி அப்துல்லாஹ் வ அலா ஆலி ஹிஸ்பில்லாஹ், அம்மா பஅத். فقد قال الله عز وجل في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، فمن كان يرجو لقاء ربه فليعمل عملا صالحا ولا يشرك بعبادة ربه أحدا. صدق الله العليم. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா சங்கையான ரமலானுடைய மாதத்தை எங்கள் கையிலே தந்து வைத்திருந்தான். இன்னும் கொஞ்சம் நாளில் இந்த ரமலான் எங்களை விட்டும் செல்ல போகிறது. இந்த ரமலானின் மூலமாக நாங்கள் என்ன பிரயோஜனத்தை அடைந்தோம்? அதிகமான மக்கள் வாழ்க்கையிலே சொல்வதுண்டு, என் வாழ்க்கையிலே பரக்கத்தில்லை, என் வாழ்க்கையிலே நிம்மதி இல்லை, என் வாழ்க்கையிலே சந்தோஷம் இல்லை என்று எல்லோரும் சொல்லுகிறார்கள். இந்த ரமலான் எங்களுக்கு பதுவா செய்துவிட்டு எங்களை விட்டு செல்ல போகிறது. இன்னும் கொஞ்சம் நாள் தான் எங்கள் கையிலே அல்லாஹு தஆலா இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலானை தரப்போகிறான். எனவே எஞ்சி இருக்கும் இந்த ரமலானிலே பிரச்சனை கிடையாது. சென்ற நேரங்கள் சென்று விட்டது, அதை யோசித்து அழுவதில் எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது. இன்னும் இருக்கக்கூடிய இந்த ரமலானிலே நாங்கள் தௌபாவோடு அல்லாஹு தஆலாவை இணைந்து கொள்வோம். நம்முடைய நோக்கம் அந்த சுவர்க்கம் தான். கண்ணிலே பார்த்திடாத, காதுகள் கேட்டிடாத, உள்ளங்கள் சிந்திக்க முடியாத விசாலமான சுவர்க்கத்தை அல்லாஹு தஆலா எங்களுக்காக தயார் செய்து வைத்திருக்கிறான். நிச்சயமாக ஒரு அடியானுக்கு அந்த சுவர்க்கம் தவறி போகுமாக இருந்தால் அதை விடவும் கேவலமும் கைசேதமும் எதுவும் கிடையாது. எனவே அல்லாஹுடைய நல்லடியார்கள், நாங்கள் இரவு பகலாக அல்லாஹுவிடத்திலே அழுவோம், மன்றாடுவோம். அடியார்கள் வானத்தை முட்டும் அளவுக்கு பாவம் செய்திருந்தாலும் ரப்புல் ஆலமீன் அதை கணக்கெடுப்பதில்லை. ஒரு அடியானுடைய பாவம் இந்த பூமியிலே இருக்கக்கூடிய மண் துளியளவு இருந்தாலும் கூட அல்லாஹு தஆலா கணக்கெடுப்பதில்லை. அடியார்கள் அல்லாஹ்விடத்திலே அழுதார்கள் என்றால் அல்லாஹ் இரக்கமுடையவன். நம் தாயை விட 70 அல்ல, 70க்கு மேலால் ரப்புல் ஆலமீன் இரக்கமுடையவனாக இருக்கிறான். அல்லாஹுடைய நல்லடியார்களே, துனியாவிலே ஒரு அடியான் அல்லாஹுவின் மீது அச்சத்தால், பயத்தால், துவாவால் வடிக்கக்கூடிய ஒரு துளி கண்ணீர் நரக நெருப்பை அணைத்து விடுகிறது. கியாமத்துடைய நாளையில் அடியார்கள் பாவம் செய்துவிட்டு அல்லாஹுவிடத்திலே அழுகின்ற கண்ணீர் இரத்தமாக, வேர்வையாக, ஆறாக, அது ஒரு விசாலமாக ஓடிக்கொண்டிருக்கும். அல்லாஹ் கணக்கெடுக்க போவதில்லை. எனவே அல்லாஹுடைய நல்லடியார்களே, சுவர்க்கத்தின் மீது ஆசை கொண்டவர்களாக இரவு பகலாக அல்லாஹ் சொல்லுகிறான், வசாரிஊ இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும், அல்லாஹ்வுடைய மன்னிப்பின் பக்கம் விரைந்து வாருங்கள் என்கிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த சின்ன நேரத்துக்குள்ளால் உங்களுக்கு அந்த சுவர்க்கத்தை வர்ணித்து விட முடியாது. ஒன்று சென்று விஷயங்களை சொல்லுகிறேன். அல்லாஹு தஆலா நாளை கியாமத்துடைய நாளையிலே அந்த சுவர்க்கத்தை எங்களுக்கு மிக வித்தியாசமான முறையிலே வைத்திருப்பான். நம்மை சந்தோஷமூட்டுவதற்காக, சின்னம் சிறார்களை நம்மை சுத்தி வருவதற்காக அல்லாஹ் வைத்திருப்பான். அந்த சின்னம் சிறார்கள் முத்தாக, மாணிக்கமாக, வைரமாக இருப்பார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, தேன் ஆறுகளும் பால் ஆறுகளையும் மது ஆறுகளையும் அல்லாஹு தஆலா நம்மை சுற்றி ஓட வைத்துக் கொண்டிருப்பான். இவ்வளவு சிறப்புகள் நிறைந்த அந்த சுவர்க்கத்திற்காக நாங்கள் இரவு விழிக்க வேண்டும், அழுவ வேண்டும், சதகா செய்ய வேண்டும். இதைதான் சஹாபாக்கள் உணர்ந்து கொண்டார்கள், அமல் செய்தார்கள்.
அல்லாஹுடைய நல்லடியார்களே, நாளை கியாமத்துடைய நாளையிலே அல்லாஹு தஆலா ஒரு மனிதனுக்கு ஒரு கனியை கொடுப்பான். அந்த கனியை அந்த சுவர்க்கவாதி சாப்பிடும் பொழுது ஒரு பக்கத்தில் கடிக்கும் பொழுது ஒரு சுவையை சுவைத்துக் கொள்வார், இன்னொரு பக்கத்தில் இன்னொரு சுவையை சுவைத்துக் கொள்வார், இன்னொரு பக்கத்தில் இன்னொரு சுவையை சுவைத்துக் கொள்வார். அந்த பழத்தை 90 இடத்தில் கடிப்பார் என்றால் 90 ருசிகளை சுவைத்துக் கொள்வார். நமக்கு இனிப்பு தெரியும், புளிப்பு தெரியும், துவர்ப்பு தெரியும், கசப்பு தெரியும். அன்பார்ந்தவர்களே, 90 ருசிகள் என்றால் கற்பனைக்கு அப்பால் பட்டது. மனிதன் பயணம் செய்வதற்காக தங்கத்தினால் குதிரையை ஏற்பாடு செய்து வைத்திருப்பான். அல்லாஹுடைய நல்லடியார்களே, இவ்வளவு இன்பங்கள் நிறைந்த அந்த சுவர்க்கத்திற்காக நாங்கள் இரவு பகலாக மன்றாடுவோம், விழித்திருப்போம். அன்பார்ந்தவர்களே, சுவர்க்கம் நம்மை விட்டும் விலகிச் செல்லுமானால் அதை விடவும் கவலையும் கைசேதமும் நமக்கு கிடையாது. அல்லாஹுடைய நல்லடியார்களே, சுவர்க்கத்தை திறந்து வைத்து நரகத்தை மூடி வைத்து, அடியார்களே என்னிடத்திலே வாருங்கள், உங்களை நான் மன்னிக்க தயார் என்று அல்லாஹ் கெஞ்சுகின்ற மாதம். அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் நமக்காக சுவர்க்கத்தை திறந்து வைத்து நம்மிடத்திலே கெஞ்சுகிறான். அடியார்களே, வந்து விடுங்கள், ஏமாந்து விடாதீர்கள் துனியாவை கண்டு என்று அல்லாஹ் படைத்த ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான். அல்லாஹுடைய நல்லடியார்களே, சுவர்க்கத்தை படித்து 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 ஆவல் கொள்வோம். நாங்கள் ஒரு இடத்திற்கு வேலைக்காக செல்கிறோம், அந்த இடத்திலே எவ்வளவு நமக்கு சம்பளம் என்று கேட்டால் ஒரு சம்பளத்தை சொல்லுவார்கள். அந்த சம்பளத்துக்கு ஏத்தவாறு சந்தோஷம். 1000 என்றால் ஒரு சந்தோஷம், 50,000 என்றால் ஒரு சந்தோஷம், 1,00,000 என்றால் இன்னும் சந்தோஷம். ஏன்? கூலிக்காகத்தான் வேலை. நாம் ஏன் விழித்திருக்கிறோம், ஏன் சதக்கா செய்கிறோம், ஏன் ஸலவாத் ஓதுகிறோம்? அனைத்துக்கும் கடைசி கட்டம் அந்த சொர்க்கத்தை அடைய வேண்டும். சொர்க்கத்திலே இன்பத்திலே ஆக பெரிய இன்பம் என்ன தெரியுமா? பிறந்ததில் இருந்து இறக்கும் வரைக்கும் அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்லுகிறோமே, அந்த அல்லாவை காணாமல் நரகம் செல்லும் சந்தர்ப்பம் வந்துவிட்டால் அதை விட கேவலம் எதுவும் கிடையாது. கியாமத்துடைய நாளையில் எல்லா அடியார்களையும் அல்லாஹ் ரஃப் ரஃப் என்ற வாகனத்திலே அழைத்து எடுப்பான். வாருங்கள், உங்களுக்கு சந்தோஷமான ஒன்றை காட்டப் போகிறேன். அது என்ன தெரியுமா? ரப்புல் ஆலமீன் முன்னால் வந்து நிற்பான். எல்லா சொர்க்கவாதிகளுக்கு முன்னால் நம்முடைய ரப்பை நாங்கள் கண்ணால் பார்க்க போகிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வை உங்களது கண்ணால் தெளிவால் பார்ப்பீர்கள் என்றால். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வை பார்ப்பதை விட சந்தோஷம் எதுவும் கிடையாது. இதுதான் நமது நோக்கமாக இருக்க வேண்டும். எஞ்சியிருக்கும் இந்த கொஞ்சம் நாளை தௌபாவோடு, இஸ்திக்ஃபாரோடு, ஸலவாத்தோடு, திக்ரோடு, திலாவத்தோடு, சதகாவோடு கழிப்போம். இரக்கமுள்ள ரப்பு மீண்டும் நமக்கு அந்த சொர்க்கத்தை திறந்து தருவான். இன்னும் ரமலான்களை தந்தருள் புரிவானாக. வாஹிரு தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய தினத்திற்கான வினா இலக்கம் 26. இறைவனை எவ்வாறு கண்டுகொள்வது? இதற்கான சரியான விடையினை திரையில் காணப்படும் தொலைபேசி இலக்கத்துக்கு இன்று மாலை 6 மணிக்கு முன்னதாக வாட்ஸ்அப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி, வஸ்ஸலாம்.